ஒரு காட்டில் 2 குருவிகள் இருந்தது. ஒரு குருவிக்கு ரெக்கை இருந்துச்சு, இன்னொரு குருவிக்கு ரெக்கை இல்லை. ரெக்கை இல்லாத குருவியை பார்த்து ரெக்கை இருக்க குருவி ரொம்ப பெருமையாக சிரிச்சுதான். ஆஹாஹா, உன்னால் மேலவே பறக்க முடியலை, என்ன பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான். ரெக்கை இல்லாத குருவி அழுது ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிச்சான். ஏசப்பா கிட்ட ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் என்ன இப்படி படைச்சிங்கன்னு சொல்லி அந்த குருவி அழுதுச்சான். அப்போது ஒரு நாள் ரெக்கை உள்ள குருவிக்கு மேலே பறந்து போகும்போது அடிபட்டுடுச்சான். அப்போது குருவியால் பறக்க முடியலையா. அப்போது ரெக்கை இல்லாத குருவி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிச்சான். ஏசப்பா இந்த மாதிரி இந்த குருவி ரெக்கையில சரியாகவே உயர பறக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிச்சான். அதை பார்த்த ரெக்கை உள்ள குருவி ரெக்கை இல்லாத குருவி கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். நான் எத்தனையோ நாள் உனக்கு ரெக்கைலன்னு சொல்லி ஏளனமாக பார்த்து நான் சிரிச்சிருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்டுச்சு. ரெக்கை இல்லாத குருவி ரெக்கை உள்ள குருவி சொன்ன மன்னிப்பை ஏற்றுக்குச்சான். இதை பார்த்த தேவன் ரெக்கை உள்ள குருவிக்கு குணமடைய செய்தாராம், ரெக்கை இல்லாத குருவிக்கும் ரெக்கை முளைக்க செய்தாராம். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி நம்ம பெருமைப்படக்கூடாது. பெருமை உள்ளவனை கர்த்தர் அடியோடு வேர்க்கிறார். அதனால நீங்களும் எது குறித்து பெருமை பாராட்டாமல் தேவனுக்கு பிரியமானது செய்யுங்கள். இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்களா, அந்த குருவி அடிபட்டு பறக்க முடியாமல் அழுதுச்சு. பின்னாடி என்ன செய்தது, தான் செய்த தவறு ஏற்றுக்கிட்டு அந்த இன்னொரு குருவிக்கிட்ட அது என்ன பண்ணுச்சு, மன்னிப்பு கேட்டுச்சு. அதுபோல் நீங்கள் பெருமையாக இல்லாமல் தாழ்மையாக இருந்தீங்கன்னா தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாங்க. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அதனால ஏசப்பா பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவனை தான் விரும்புகிறாங்க. நீங்களும் ஏசப்பாக்கு பிரியமானதை செஞ்சு உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நான் சொன்ன ஸ்டோரி